Hi students, welcome to Nidhigai IAS Academy. So video வந்து அனைக்கும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா actually MAWS எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு பெரிய வேகன்சியோட ஒரு எக்ஸாம் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயம் தான். ஆனா அது நடந்துச்சு. அதுக்கு அப்புறமா ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த ஆங்கிள்லயே இப்ப பாக்குறாங்க. ஓகேவா? இன்னும் சொல்ல போனா இந்த டவுட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட் தான் கேட்டிருந்தாரு. ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா டிப்ளமோ எக்ஸாம் அண்ட் ஐடி எக்ஸாம் கொடுத்துருக்காங்கல்ல, இப்ப அதுக்கு டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல என்னமா இருக்குமோ அதே லெவலுக்கு அப்படியே மெட்டீரியல் போட்டிருக்கும். ஓகே, ஆனா நம்மளோட கிளாஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை விட ஒரு படி மேல, ரெண்டு படி மேல, மேபி எக்ஸாம்ல கொஞ்சம் ரஃபா கேட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு ஏற்ற மாதிரி தான் கிளாஸஸ் எடுத்திருக்கும். இன்னும் உங்களுக்கு ஓப்பனா சொல்ல போனா மெட்டீரியல் அந்த டிஎன்பிஎஸ்சி லெவல்ல இருந்தாலுமே கூட கிளாஸஸ் MAWSல கேட்கிற அளவுக்கு எடுத்திருக்கோம். இந்த மாதிரி எடுத்திருக்கோம். இப்ப என்னன்னா இந்த கிளாஸ்ல சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்றது, சார் டிப்ளமோ ஐடி எக்ஸாம்க்கு அந்த லெவலுக்கு எடுத்தா போதும் சார், இன்னும் கொஞ்சம் 2 லெவல் அதிகமா எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, மெட்டீரியல் மட்டும் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் இந்த MAWS வந்து பாத்தீங்கன்னா டஃபா கேள்வி கேட்டிருந்தாங்க சார், ஆனா அவங்களோட மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா அந்த லெவலுக்கு கவர் ஆகல. இன்னும் ஓப்பனா சொல்ல போனா எல்லாமே கேட்கறது, சார் உங்களோட மெட்டீரியல் பெரிய அளவுல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கவர் ஆகல சார் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி. ஓகே, சோ பெரும்புள்ளிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறது உறுதி அப்படின்ற மாதிரி எல்லா கேள்விக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நான் வெளியில வந்து கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு விளக்கம் கொடுத்துறேன். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. அதாவது MAWSல கேட்ட மாதிரி டிஎன்பிஎஸ்சி வந்து டஃபா கேட்க போறாங்களா, அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய வருமா, அதான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஓகே, சோ ஜேடிஓ ஆகட்டும், மோட்டார் வெஹிக்கிள்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், இது ரெண்டுக்குமே நம்ம அகாடமில கிளாஸ், டெஸ்ட் பேட்ச், மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மெட்டீரியல் புக்காவும் கொடுக்குறோம், பிடிஎஃபாவும் கொடுக்குறோம். ஹார்ட் காப்பி, சாஃப்ட் காப்பி ரெண்டுமே அவைலபிள். ஃபீஸ் ரொம்ப லோ காஸ்ட்ல தான் வச்சிருக்கோம். ஓகே, அது கிளாஸஸ் போயிட்டு விருப்பம் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை தாண்டி இந்த ஜேடிஓ, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், வேற எக்ஸாம்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலுமே கூட நீங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி தாராளமா டவுட் கேட்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, சோ உங்களுக்கு எனி டைம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கைடன்ஸ் கொடுப்போம். சோ தாராளமா நீங்க கேட்டுக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், MAWS வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஸ்டாண்டர்ட், வேற ஒரு தரத்துல கேட்டிருந்தாங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேக்குறாங்கன்னா, சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே தான் இங்கேயும் இருக்கு, அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா டஃபா கேட்டிருக்காங்களே, அப்ப அது மாதிரி தானே இதுலயும் வரும். இன்னும் ஓப்பனா சொல்ல போனா நம்மள்ட்ட மெட்டீரியல் ஸ்டூடெண்ட் ஒருத்தர், சார் ப்ராப்ளம்ஸ் கவர் பண்ணிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அந்த MAWS இந்த அளவுக்கு இல்லையே சார் அப்படின்னா, இப்ப மொத்தமா 200 கொஸ்டின்ஸ் டெக்னிக்கல்ல கேக்குறாங்களா, அதுல ஒரு 20 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அந்த ப்ராப்ளமேட்டிக்கா கொஞ்சம் டஃபா ட்விஸ்டடா கேட்கலாம். மீதி ஒரு 170ல இருந்து 180 கொஸ்டின்ஸ் ஈஸியா தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த 200 கொஸ்டின்ஸ்ல 170 கொஸ்டின்ஸ் தாராளமா அடிக்கலாம். ஓரளவு நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்களே, எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல வேற லெவல்ல ப்ரிப்பேர் பண்றவங்க 180, 185 தாண்டிடலாம். ஓரளவு நல்லா படிக்கிறேன் சார் அப்படின்னாலுமே கூட நீங்க கண்டிப்பா ஒரு 170 தாண்டிடலாம். அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டி லெவல்ல தான் இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், ஜேடிஓ ஆகட்டும் இருக்க போகுது. புரியுதுங்களா? அப்ப MAWSல கேட்ட அளவுக்கு நீங்க வேற லெவல்ல உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டிஎன்பிஎஸ்சி ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க, அதன்படிதான் கேட்பாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, MAWS கொஸ்டின் பேப்பரை பாக்குறத காட்டிலும் டிஎன்பிஎஸ்சில இதுக்கு முன்னாடி நடந்திருக்குல்ல. ஓகே, போன வருஷம் நினைக்கிறேன் 2023ல அந்த ஜேடிஓ, போன ஜேடிஓ வந்துச்சுல, அதுல ஃபோர்மேன் எக்ஸாம் கொடுத்திருந்தாங்க. ஃபோர்மேன்ங்கிறது டிப்ளமோ மெக்கானிக்கலுக்கு நடந்தது, ஜேடிஓன்றது டிப்ளமோ சிவிலுக்கு நடந்தது. அந்த 2 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. இதுக்கு முன்னாடி 2018ல மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இருந்துச்சுல, அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. ப்ரீவியஸ்ல கேட்டிருந்த எல்லா கொஸ்டின்ஸும் எடுத்து பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணுங்க. ஓகே, MAWS லெவலுக்கு இருக்காது, ஓரளவு ஆனா தரமா இருக்கும். அதுவும் ரொம்ப மொக்கையா இருக்காது, ஓரளவு ஈஸியா இருக்கும். நம்மளோட மெட்டீரியல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்டா ரெடி பண்ணிருக்கும். புரியுதா? அதனால MAWS பார்த்துட்டு என்ன சார் அந்த அளவுக்கு டஃபா இருக்கும்னு பார்த்தா நீங்க அவ்வளவுலாம் கவர் பண்ணலையே சார்னா, டிஎன்பிஎஸ்சில என்ன கேட்பாங்களோ அதுக்கு தான் மெட்டீரியல் கவர் பண்ணிருக்கோம். இல்ல சார் எனக்கு அட்வான்ஸா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட கிளாஸஸ் அந்த அளவு தான் இருக்கு. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க. ஒருத்தவங்க சார் எனக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை சார் அப்படின்றாங்க, ஒரு சில பேர் எனக்கு தேவை அப்படின்றாங்க. சோ எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ற விதமா தான் நம்மளோட மெட்டீரியல் ஆகட்டும், கிளாஸஸ் ஆகட்டும் இருக்கு. ஓகேவா? அதனால இன்னும் அந்த MAWS நினைச்சிட்டு இருக்காதீங்க, அந்த அளவுக்கு டஃபா, அந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராது. ஓகே, ஓரளவு ஒரு ஈஸி டு மாடரேட் அந்த லெவல்ல தான் இருக்கும். ஏன்னா MAWS மாடரேட்டுக்கு மேல இருந்தது, மாடரேட்டுக்கு ஒரு லெவல் மேல இருந்தது. அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, ஒரு ஈஸி டு மீடியம் லெவல்ல தான் இருக்கும். அதனால படிக்கிறவங்க நல்லா படிங்க, நம்மளோட கோர்ஸ்ல எல்லாமே ப்ராப்பரா கவர் பண்ணிருக்கோம். ஓகே, ஆனா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கும் பயப்பட தேவையில்ல. வெளி ஸ்டூடெண்டா இருந்தாலுமே கூட ஓகேவா, உங்களுக்கு பர்டிகுலர் ஏதாவது தெரியணும், டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் கூட போயிட்டு இருக்கு, விருப்பம் உள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.